பாண்டிய நாட்டின் வாதவூரில் ஒரு ஞான ஒளி பிறந்தது. அவரின் பெயர் வாதவூரர். பின்னர் உலகம் அவரை மாணிக்கவாசகர் என்று போற்றியது. அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாதவூரன் என்று பெயரிட்டு அழைத்தனர். வாதவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்றுக் குறைவற்ற அறிவுடன் விளங்கினார். 16 வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவியது. அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவன் ஆக்கினான். வாதவூரரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டிக் குடிகளைக் காத்து வந்தார். அவரது சேவையைக் கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தைச் சூட்டி மகிழ்னான். ஞான நூல்களைக் கற்றுணார்ந்த பிரமராயரின் மனத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய்யென்றும் அவருக்குத் தோன்றியது. அது முதல் வாதவூரடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சியை தீவிரமாகச் செய்து வந்தார். சோழ நாட்டைச் சேர்ந்த கீழ்க்கடற்கரைக்குச் சென்று மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி பிரமராயருக்குக் கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன். வாதவூரரும் அத்தகைய குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறை என்னும் பதியைச் சென்றடைந்தார். வாதவூரடிகளுடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தணர் வடிவத்தோடு அடியவர்கள் பலர் சோழ திருப்பெருந்துறையில் கோயிலுக்கருகில் ஒரு குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தான். அவரைக் கண்ட வாதவூரர் பெரும் ஆனந்தத்தில் விழுந்து என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார். அருள்மிகு ஈசன் அவருக்கு ஞானோபதேசம் செய்து அவரை தன் அடியாராக ஏற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து வாதவூரர் மாணிக்கவாசகர் ஆனார். மன்னன் கொடுத்த செல்வம் அனைத்தையும் திருப்பெருந்துறை கோயில் பணிக்காக மாணிக்கவாசகர் செலவிட்டார். இதைக் கண்டு கோபமடைந்த மன்னன் அவரைச் சிறையில் அடைத்தான். ஆனால் தனது அடியாரை காப்பாற்ற சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்தார். ஈசன் அன்றிரவு அவர் கனவில் வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம். நீ முன்னர்ச் சென்று ஆவணி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று சொல்லி மறைந்தார். குதிரை வர்த்தகனிடமிருந்து பரிகளைப் பெற்றுக் கொண்ட அரசன் வாதவூரருக்கு பரிசுகள் கொடுத்தனுப்பினான். பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளைக் கொண்டு போய் கட்டுத்தறிகளில் கட்டினார்கள். அன்று இரவில் இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நெறிகளாக மாறின. கட்டுத்தறியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வீதிதோறும் ஓடின. இதை அறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள். அது கேட்ட பாண்டியன் சினம் கொண்டு மீண்டும் சிறையிலடைத்தான். அப்போது இறைவன் வைகை ஆற்றை பெருக்கி மன்னனுக்கு பாடம் புகட்டினார். அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான். அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகைக் கரையை உயர்த்த வேண்டுமென்று அறிவித்தார்கள். அப்போது விட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினாள். வந்தியின் வேண்டுதலுக்கு இறங்கிய இறைவன் தானே கூலியாளாக வேடம் தரித்து வந்தார். கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டிக் கூடையில் இட்டு கூத்தாடி இசைபாடி திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்த போர்ப்பிரம்பினால் வந்தியின் கூலியாளாய் வந்த சிவபெருமானுடைய முதுகில் அடித்தான். அதே கணத்திலேயே எம்பெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மீதும் பட்டது. தான் அடித்த அடி தன் மீதும் பட்டதைக் கண்டு திகைத்திருந்த பாண்டியனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசரீரியாக வந்து இவ்வாறு மொழிந்தான். பாண்டியனே, நீ கொடுத்தனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டார் வாதவூரர். நீ பரிகளைத் தரும்படி மாணிக்கவாசகரை வருத்தியதால்தான் நாம் நரிகளைப் பரிகளாக்கி மீண்டும் அவற்றை நெறிகளாக்கினோம். வைகை ஆற்றையும் பெருகச் செய்தோம். இனியாவது மாணிக்கவாசகரின் பெருமையை அறிந்து வாழ்வாயாக. இறைவன் இவ்வாறு மொழிந்ததும் அரசன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்கவாசகரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி மன்னிப்புக் கேட்டான்.
அரசனை மன்னித்து விடைபெற்ற வாதவோர் அடிகள் தவவேடம் தாங்கி திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளினார். பின்னர் மாணிக்கவாசகர் சிதம்பரத்தை அடைந்து சபாபதி நடராஜரை வணங்கி அருள் பாடல்கள் பல பாடினார். உடனே சோழன் மாணிக்கவாசகரை அழைத்து பௌத்தர்களுடன் வாதம் செய்யுமாறு வேண்டினான். மணிவாசகரும் அதற்கு உடன்பட்டு சோழ மன்னனின் அரசவைக்கு எழுந்தருளினார். மாணிக்கவாசகர் சாக்கியர்களுடன் வாதம் செய்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தக்க விடை அளித்து அதிசயத்தில் அவர்களை வாயடைத்து நிற்கச் செய்தார். நீங்கள் வாய் பேச முடியாமல் இருக்கும் எனது மகளை பேசும்படி செய்தால் நாங்கள் அனைவரும் சைவர்களாக மாறுவோம் என்றான். அப்போது ஈழ மன்னனின் ஊமை மகள் சிவபெருமானின் அருளால் பேசும் அதிசயம் நிகழ்ந்தது. நிகழ்வைக் கண்ணாரக் கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனோடும் திருநீறு தரித்து உருத்திராக்கம் பூண்டு சைவர்கள் ஆனார்கள். மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் எழுந்தருளியிருந்தபோது ஒருநாள் தில்லை எம்பெருமான் வேதியர் உருக்கொண்டு அவர் முன் தோன்றி அவரை திருவாசகம் அருளிச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அம்பலவாணர் தம் திருக்கரத்தால் ஏட்டில் எழுதிக் கொண்டு சென்றான். அவ்வேட்டில் திருவாதவூரர் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனமாடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்தாகும் என்றும் எழுதிச் சிற்றம்பலத்தின் வாசற்படியில் வைத்து மறைந்தான். மறுநாள் பூசை செய்ய வந்தவர்கள் அந்த ஏட்டினையும் அதிலுள்ள பாடல்களையும் ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயித்து உடனே மாணிக்கவாசகரை அழைத்து வந்து இதன் பொருளைக் கேட்டார்கள். அவர் இத்தமிழ் நூலுக்குப் பொருள் இவர்தாம் என்று அம்பலவாணரைக் காட்டி அவரும் அந்த திருச்சபையிலேயே மறைந்தார். மாணிக்கவாசகர் இவ்வாறு அம்பலத்தில் மறைந்ததைக் கண்ட அடியார்களும் பிறரும் மனமுருகித் தொழுது அதிசயித்து மகிழ்ந்து நின்றார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள். சிவனை நம்பும் அடியாரை எந்த துன்பமும் வெல்ல முடியாதியூ. உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் தானே வந்து காப்பான். திருச்சிற்றம்பலம்.